நம்ம என்ன செஞ்சாலும் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக நம்ம செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்லது புரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளைகளே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செஞ்சாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாய் மட்டும் செய்யுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தாத எந்த ஒரு காரியத்தையும் ஒரு நாளும் ஹல்லேலூயா நீங்க செய்யாதீங்க. ஹல்லேலூயா, நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு தான் மகிமை, கர்த்தருக்கு தான் மகிமை. ஹல்லேலூயா, எல்லாத்துக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, அதை நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். சபையிலும் கர்த்தருக்கு மட்டும் மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா, வேற யாருக்கு என்ன செய்யக்கூடாது? மகிமை. ஆண்டவர் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்பார். ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் பாடுங்க, அது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். ஆனால் உங்கள் தாளந்துகளை வெளிப்படுத்துகிற இடம் இது கிடையாது. நீங்கள் யாருன்னு காண்பிக்கிற இடம் இது கிடையாது. ஹல்லேலூயா, இங்கே ஒரே ஒரு செலிபிரிட்டி தான். யாரு? யாரு? சத்தமாக சொல்லுங்க. எல்லார் வாயிலேருந்து வரலையே. ஒரே ஒரு செலிபிரிட்டி தான் இங்கே. யாரு? இயேசுநாதருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேறு யாருக்கும் கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா, எந்த ஊழியக்காரனுக்கும் கொடுக்காதீங்க. அவரை மட்டுமே உயர்த்துங்க. ஹல்லேலூயா, டோன்ட் ஃபாலோ எனிபடி எல்ஸ். அவருக்கு மட்டும்தான் மகிமை செலுத்தணும். நமக்கு வார்த்தை வரலாம், கர்த்தர் பயன்படுத்தலாம், ஆனால் மகிமை யாருக்கு தான் செலுத்தணும்? ஒரு ஊழியக்காரர் வரலாம், கர்த்தர் அவர்களோடு உங்களோடு பேசலாம், அதுக்கு நான் அவர் பின்னாடி போகக்கூடாது. ஆண்டவரே, இந்த ஊழியக்காரரை எனக்காக நீங்கள் பயன்படுத்தினபடினால் யாருக்கு மகிமை செலுத்தணும்? யாருக்கு மகிமை செலுத்தணும்? அந்த வரத்தை அந்த தெய்வ மனுஷனுக்கு கொடுத்தது யாரு? அவருக்குள்ளேருந்து கிரியை செய்கிறது யாரு? அந்த டை போட்டு கோட் போட்டு வந்தவரா? ஹல்லேலூயா, அவர் பின்னாடி ஓடுறீங்க. ஹல்லேலூயா, உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் எல்லாம் மாற்றிக்கோங்க. ஹல்லேலூயா, என்னைக்கு இயேசுநாதர் தான் உங்க. ஹல்லேலூயா, அவர்தான் உங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்க வேண்டும். Every glory honor should be given to your God only. Hallelujah, அவருக்கு மகிமை செலுத்துவதை தவிர வேறு யாருக்கு நீங்க மகிமை செலுத்த கூடாது. அப்படி நம்ம மகிமை அவருக்கு நாம செலுத்தும் போது ஹல்லேலூயா, பிரைஸ், அவர் யார் என்பதை நாம் இன்னும் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.